வணக்கம். மந்த்ரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு சந்திரனோட அதிபதி நீர் ராசி. எப்பவுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆசைகளும் கற்பனைகளும் முன்கோபங்களும் அதிகம். எல்லாத்துக்கிட்டையும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அன்பா பேசக்கூடிய ஒரு ராசி. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா, இல்லை பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிருமா, விபத்துகள் ஆகுமா, இல்லை உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுக்குமா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும். பட் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. குடும்பஸ்தானத்துல அதாவது சிம்ம ராசியில சூரியனும் புதனும் இருக்காரு. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் கேதுவும் இருக்காரு. இது எல்லாமே கிரக நிலைகளோட அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எப்பவுமே வாக்குல சூரியன் புதன் இருந்தா சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியல, பண்ணி கொடுக்க முடியல, இந்த டயத்துக்கு நான் கொடுக்குறேங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா கொடுத்துருக்க முடியாது. என்ன இவர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம், அதை நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படின்னு உங்களுக்கே பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ங்கிறது கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா இப்ப இந்த மாதத்துல சூரியனும் புதன் உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கறனால என்னன்னா ஒரு சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் கல்வியில தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அது இல்லாம கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்புகள் இருக்காது. இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா 2 நாள் நல்லா இருந்தா 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது. கடன் தொல்லைகள் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம், குடும்பத்துல பிரச்சனைகள், தொழில் முடக்கம். நிறைய பேர் கடகராசிக்காரங்க தொழில் இருந்து நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. தொழில் இருந்து விட்டுட்டு வீட்டுல சும்மா இருப்பாங்க. அடுத்து வேலைக்கு போறதுக்கான எண்ணங்கள் கூட வராது. நம்ம வேலைக்கு போனோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வேலைக்கு இன்டர்வியூ போவீங்க, 4, 5 இன்டர்வியூ போவீங்க. கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா அது உங்க கை விட்டு விலகி போயிருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அது இல்லாம உங்க விரயஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. எப்பவுமே ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அதிபதி உங்களுக்கு 10 கூடையவர் செவ்வாய். அது செவ்வாய் 12ல இருக்கனால 10க்கும் 12க்கும் அதிபதியா இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியமான பிரச்சனைகள் விலகி நல்ல உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால இரவு நேர பயணங்கள் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நம்ம இந்த டயத்துல புதிய வாகனங்கள் வாங்கலாமா, இல்ல கார் எடுக்கலாமா, இல்ல லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிற வண்டி விட்டுட்டு புதுசா ஏதாவது வண்டி வாங்கலாமா அப்படின்னு இருந்தால் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதாவது அசையா சொத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால என்னன்னா சுப விரயங்களா நீங்க மாத்திக்கணும். சுப விரயங்கள் இப்ப செவ்வாய் இருக்கிறதுனால மண் சார்ந்த விஷயங்கள் நீங்க ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது சுபகாரியங்கள் இப்ப வீடு கட்டிட்டு இருந்தீங்க, பாதியில நின்றுருச்சு, கட்ட முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க கட்டுறதுக்கான ஸ்டெப் எடுங்க. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு புதிய இடத்துக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கு, இல்ல பூர்வீகத்துக்கு இடத்துக்கு நம்மளால போக முடியல, நான் சொந்த வீடு கட்டி இருக்க முடியுமா, வாடகை வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது கரெக்டான பீரியடு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதாவது கேது ஒரு பாவகிரகங்களா இருந்தா கூட அதனோட சுக்கிரனை சேர்றதுனால விலைக்கு போன சொந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணு சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால பார்த்தா உறவு முறைகள் இருந்த பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒண்ணு சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம தொழில்ல தடங்கள், குழப்பங்கள், வெளியூருக்கு போகலாமா, இல்ல வெளிநாடு போகலாமா, இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல ஏதாவது அமௌண்ட் போடலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல
நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டீச்சர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகளா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே, கண்டிப்பா உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய டைம். அது இல்லாம ஆல்ரெடி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கனால, நீங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல விநாயகரையும், ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடுகள பண்ணுங்க. அது மட்டும் நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளா கொண்டு போய் விடாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு சூரியன், புதனும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால, கல்வியில நல்ல மாணவர்கள் முன்னேற்றங்கள், கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது இப்ப இந்த அஷ்டம சனியில ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த செப்டம்பர் மாதம் தன்னுடைய ராசியில சூரியன், அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும், உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் இருக்காரு. இது 2மே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அது இல்லாம ஆல்ரெடி சனி வக்ரம் அடைஞ்சனாலயும், உங்களுக்கு தொழில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்கும். ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட, கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதெல்லாம் அது மட்டும் இல்லாம, குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம், கட்டாயம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்கு அதிபதி 5 குடையவன் வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே கூட, அந்த செவ்வாய் வந்து குரு பார்க்குறாரு. அப்ப அப்படி குரு வந்து 5க்குள்ள உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது, புத்திரஸ்தானம் நல்ல வலுப்பெழும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு வகையில ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா கூட, அது தடங்கல் ஆயிருக்கும். நெறைய பேர் கன்சீவ் ஆயிட்டு கூட ஒரு 3 மாசத்துல, 4 மாசத்துல கூட அபார்ட் ஆயிருக்கலாம். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க புத்திரஸ்தானத்த வந்து குரு பார்க்கறனால, கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம 7ஆம் இடத்தையும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. மகர ராசிய பார்க்கறனால என்ன ஆகும்னா, நெறைய பேத்துக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளா கண்டிப்பா இது அமையும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இந்த மாதம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா இருக்கறனால, இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கஷ்ட காலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய தாக்கங்கள் எதுவுமே இருக்காது. நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நல்லா நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம, காகத்துக்கு வந்து இந்த முறுக்கு, மிச்சர், ஸ்நாக்ஸ் ஏதோ ஒரு வகையில நீங்க வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா குடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தாங்க. என்னதான் நம்ம கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே, உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். அதனால நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு? இது நமக்கு ஃபேவரபிளா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு ஜாதகம் பார்த்து, அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா நீங்க போங்க. நல்ல மாற்றங்கள் வரும். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.